பாரதி கவிப்பேரரசு சொல்வார், வைரமுத்து சொல்வார், அது எப்படி எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கருப்பை. அவன் நெருப்பு, அவன் நெருப்பு, அவன் உள்ள ஒரு நெருப்பை போட்டு விட்டுருக்கான், அது பத்தி எரியுது. அந்த எரியில இருக்கக்கூடிய வெளிச்சத்துல எல்லா அறியாமையும் கரையுது. அவன் சொல்றான், இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுது எப்படி நாம வேண்டணும் பாருங்க குழந்தைகளே. இறை வேட்கை என்பது நம்முடைய டிட்டர்மினேஷன். அதுல ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கணும், நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். பல நேரங்களில் கிளாரிட்டியா இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் யார் யாரு? எல்லாரும் அப்படின்னா எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாயுமானவர் சொன்ன அதே வார்த்தையோடயா நீ அந்த வார்த்தையை சொல்ற? சொல்லுக்கு பொருள் உண்டு இல்ல? பொருள் தெரிஞ்சு நீ எதையாவது கேட்டு பாரு, உனக்கு அது ஆமேன் ஆகுதா இல்லையான்னு பாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டீங்க? உனக்கு என்ன வேணும் சொல்ல தெரியுதா? யாருக்காவது சொல்ல தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னெல்லாம் வேணாம்? அதெல்லாம் பெரிய லிஸ்ட். என்ன வேணும்? என்ன வேணுங்கிறத இன்னைக்கு நைட்டு போய் தூங்குறதுக்குள்ள உன் டைரியில எழுதி வை. இதெல்லாம் எனக்கு வேணும். எதெல்லாம் உன்கிட்ட இருக்கு எழுதி வை. எதெல்லாம் வேணும் எழுதி வை. பாசிட்டிவா எழுதி வை. வழிபாடு வேறு, இறை வேட்கை வேறு. பாரதி இறை வேட்கை செய்கிறான். இறை வேட்கை செய்கிறான் பாரதி. பாரதிக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கு ஒரு 40 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் இந்த கனவு இருக்கும், சொந்தமா ஒரு வீடு. இங்க எப்படின்னு தெரியல, சென்னையில எல்லாம் வந்து அடைச்சுதான் விக்கிறான். இது அடுத்தவன் சோறு, இது அடுத்தவன் சோறு, இது அடுத்தவன் கூரை வந்து அடுத்தவன் தர, நம்ம தர அடுத்தவன் கூரை. பிளாட்டுன்னு பேர் இருக்கு. அது விற்கிறான் 3 கோடி 4 கோடி. காத்து அடைச்சு விற்கிறான் சுவர் எழுப்பி. பாரதிக்கு அதுல விருப்பம் இல்லை. அவன் நிலம் கேட்டான் பராசக்தி கிட்ட. ஒரு காட்சி, கேமரா ஆன் பண்ணு, கண்ணை மூடிட்டு முடிஞ்சாலும் கேள்வி என் பேச்ச, கேமரா ஆன் பண்ணு. பராசக்தி வந்துட்டான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி. 1.25 ஏக்கர். ஓகே சாங்ஷன். வேற என்னடா வேணும்? என்ன ஒரு கிளாரிட்டி பாரு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். மாளிகை வேணுமா? கலர் பெயிண்ட் வெள்ளை கலர் தூண்லாம் இருக்கணுமா? இவ்வளவு அழகா சொல்றாங்க. அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். அப்படி பார்த்தா தென்னை மரம் தெரியணுமா, அதுல இளநீர் தெரியணுமா? என்ன ஒரு ஓவியம் பாருங்க. இப்படி திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்ல. அப்ப போறேங்கிற இரு, 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். கொடுத்துட்டா சாங்ஷன். வேற என்னப்பா சாமி வேணும்? நான் போறேன்ப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா. லைட் இல்லாம இருக்கு வீட்டுல. எப்படி வேணும் லைட்டு? நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்புறம் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். அப்புறம் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். எல்லாம் தந்துட்டேன், போறேன். ஓகேவா? வீடு, சொந்த நிலம், வீடு, பெயிண்ட், நீ சொல்ற மாதிரியான மாளிகை, அந்த காட்சிகள், தோட்டம், நிலா மாதிரி நிலா வெளிச்சம், குயில் பாட்டு, கூட இருக்கிறதுக்காக மனைவி, எல்லாம் தந்து கவிதையும் தந்துட்ட, போறேன். போத வேற என்னடா வேணும்? அந்த காட்டு வெளியினிலே என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கு அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். போய் செக்யூரிட்டியா நில்லுன்றான் சாமியா. எல்லாம் கொடுத்துட்டு அவன் செக்யூரிட்டியா நிக்கணுமா? அவ சொன்னா, டேய் நான் செக்யூரிட்டியா நின்னா இந்த பிள்ளைங்கெல்லாம் யாரா? உடனே பாரதி சொன்னா, நீ என்ன பாத்துக்க, நீ கடவுளா செய்யற வேலையை என் பாட்டு பாத்துக்கோன்னா. பாருங்களேன், பிராண்டட் வாட்ச், பிராண்டட் போன், பிராண்டட் ஷூ. அந்த பிராண்டால எனக்கு பெருமை. நான் ஆடி கார்ல வந்து இறங்கினேன்னா ஆடி காரால எனக்கு பெருமை. அது இல்லைங்க வாழ்க்கை.
நான் வந்து இறங்குறதுனால அந்த காருக்கு பெருமை வரும். நான் போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த வாட்சுக்கு பெருமை வரணும். அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வேற எதுவும் வேண்டாம் குழந்தைகளே. ஜஸ்ட் அப்சர்வேஷன். அப்சர்வ் பண்ணு, எல்லாரையும் அப்சர்வ் பண்ணு. எதையும் கடந்து போகாதபடிக்கு விழிப்புணர்வினுடைய உச்சத்துல இரு. அதனால தான் கவிதை படிக்க சொல்கிறேன். யாரே அப்படி பார்க்காத. யாரையாவது இப்படி பார்த்தனா அவங்க வளர்ந்துகிட்டே போவாங்க, நீங்க தான் இருப்ப. புரிஞ்சுக்கோ, ஏன் இவங்க இப்படி வராங்க, இவங்களுக்கு பின்னால என்ன உழைப்பு இருக்கு, எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அடுத்த கட்டத்துக்கு போ. யார்கிட்டயும் போய் ஆட்டோகிராஃப் வாங்காத. உன்கிட்ட அந்த மாதிரி ஒரு வாட்டி யாராவது வந்து கையை நீட்டணும், நீ ஆட்டோகிராஃப் போடணும். வெயிட் பண்ணு. அதனால தான் கவிதையை வாசிக்க சொல்கிறேன். நாம எங்க கவிதை வாசிக்கிறோம், எங்க பாட்டு நமக்கு புரியுது. டேய் இந்தடா உனக்காக தான். ஓகே, சந்தோஷமே வராதா? முகம் அப்படி கண் திறக்காதா? உங்களுக்கு எப்படி தெரியல மேடம், நான் எனக்கெல்லாம் இந்த கிளிப்பு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க சின்ன வயசுல. அடுத்த நாள் ரம்ஜான், எப்போடா வீடியோன்னு தலகாணிக்கில் வச்சு தூங்கிட்டு இருக்கேன். என்ன இன்னசென்ட் அது. பி ப்ரோஆக்டிவ், டோன்ட் பி ரியாக்டிவ். ஏய் கார்த்திங்க வாய ஹே அப்படின்னு போனா ரியாக்டிவ், என்ன அப்படின்னு கேட்டனா ப்ரோஆக்டிவ். இன்னைக்கு படம் போலாமா, ஹே அப்படின்னா ரியாக்டிவ். என்ன படம், காசு இருக்கா, அப்பாட்ட சொல்லிட்டு வரணும், நாளைக்கு போலாம். ப்ரோஆக்டிவ். பி ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவா இருந்து பாரு. புக்கு உன்கிட்ட பேசுதா, நீ அதுகிட்ட பேசு. உங்ககிட்ட பேசும், புக்கு பேசும், கண்டிப்பா பேசும். நீ எல்லாம் பச்சிர போறாத அப்படின்னு பேசும். எல்லாம் படிக்க முடியாது, மூடு டப்புன்னு மூடிடும். என்கிட்ட அப்படி நிறைய பேசும். பேசும்போது என்ன தெரியுமா பண்ணுவேன், புத்தகம் என்னிடத்தில் பேசுகின்ற பொழுது நான் அது பேச்சை கேட்டா அது ஜெயிக்கிறது. நான் அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டேனா அதை நான் ஜெயிக்கிறேன். என்ன கேட்டா, என் குழந்தைகளை, உங்களை ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் இன்னும் பூமியில் பிறக்கவே இல்லை. ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் எல்லாம். Just do understand. எல்லாரையும் புரிந்து கொள், எல்லாரையும் புரிந்து கொள். புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்தா நீ அழகி என்று சொல்லிவிட்டேன். எது சொன்னாலும் உனக்கு புரிய வேண்டும், அவ்வளவுதான் பேஸ். ஜெயத்ரதன் கேட்கிறான் துரியோதனனிடத்தில், என்னை விட அர்ஜுனன் எவ்வாறு பெரியவனானான் உனக்கு? நீ என் பக்கத்துல நின்று போராடினாலும் நீ அர்ஜுனன் பக்கத்தில் தான் இருக்கிறாய் என்று தெரியும். துரோணாச்சாரியார் குரு சொன்னார், நீயும் நல்லவன் தான், அவனும் நல்லவன் தான், ஆனால் அவன் சிறந்தவன் உன்னை விட. எப்படி? நான் எது கத்து கொடுத்தாலும் நீ அப்படியே ஸ்ரத்தையோடு அதை ஏற்றுக்கொண்டு போதும் என்று போய்விடுவாய். ஆனால் அவன் அதை கற்றுக்கொண்டு அடுத்தது என்ன என்று கேட்பான். அதனால் உன்னை விட அவன் சிறந்தவன் என்று துரோணர் சொல்கிறார். சிறந்த மாணவன் என்பது ஆசிரியர்களை வேலை வாங்கணுங்க, வேலை வாங்கணும், நிம்மதியா விடக்கூடாது. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அவங்க நம்மள வந்து வேகமா நடத்திட்டு புரிஞ்சுதா, அண்டர்ஸ்டாண்ட் மேம், புரியல புரியல, உனக்கு எப்போதான் புரியும் மேம், சொல்லிக் கொடு. என்னங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் என்னங்க பெரிய. இன்னொரு விஷயம் சொல்றேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி எல்லாம் படிக்காத. நல்லா படி, நல்லா படி, உண்மையா சொல்றேன், நல்லா படி. நிறைய மார்க் வாங்குறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா படி, எந்த சப்ஜெக்ட்னாலும் நல்லா படி, அதுல டவுட்டே இல்லாதபடி படி. கொஸ்டின்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த எக்ஸாமினேஷன் எங்க போகுது? என்ன கேட்டா எக்ஸாமினேஷன் அன்னைக்கு தான் நான் புது ட்ரெஸ்ல போவேன். எந்த என் பர்த்டேயோ என்னுடைய ரம்ஜானோ என்ன யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்ல போதா என்ன? என் எக்ஸாமினேஷன் ஹால் தான் நான் என்ன யாருன்னு சொல்ல போகுது. நான் எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருக்கலாம் குழந்தைகளே, அது முக்கியம் இல்லை குழந்தைகளே, அது முக்கியம் இல்லை. பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நான் பேராசிரியராக இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பெருமையை தவிர, பேச்சாளராக இருப்பது என்பது என்னுடைய பேஷன். என் கல்வியால் நான் பெற்றுக்கொண்ட அந்த பதவி இருக்கு இல்லையா, அந்த ஆசிரியர் பணி இருக்கு இல்லையா, அது நீ நீ உன்னுடைய இலக்கை நோக்கி அப்படி போ. 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள என்ன செய்வியோ வாழ்க்கை முழுக்க தான் செய்வ. இப்போ டிசைட் பண்ணு நீ என்னவா போறன்னு. ரொம்ப மிக மிக கிளியரா, மிக ஆழமா ஸ்பெசிபிகேஷனோட இரு. அந்த ஸ்பெசிபிகேஷன் உனக்கு வந்துருச்சுன்னா உன்னை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும், யூ ஆர் யூனிக். யூ நோ தட் யூ ஆர் யூனிக். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இறைவன் குப்பைகளை எறிவதில்லை. குப்பைகளை இறைவனால் எரிய முடியாது. நீ இருக்கிறல்ல, உன்கிட்ட தான் நீ இருக்கிற 1200 கோடியில.
உங்ககிட்ட இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு, இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் இல்லை. உங்ககிட்ட ஒரு பீயிங் இருக்குல்ல, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. You are unique. Don't compare yourself with anybody. It's the greatest insult என்று சொல்லுகிறான் ஹிட்லர். Don't compare yourself with anybody. You are unique. கவனி. என்டர்டெயின்மெண்ட் கட் பண்ணு, டைம் பாஸ் கட் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கை சூறையாடக்கூடிய, உன் நேரத்தை சூறையாடக்கூடிய விஷயங்களை கட் பண்ணிட்டு உன் நேரத்தை இன்வெஸ்ட் பண்றத, முதலீடு பண்ணுவதை பெருக்கு. Just invest your time. Don't waste your time. எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அப்சர்வேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன். ஒரு கிளாசிபிகேஷன், எதுவா இருந்தாலும் ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டி இருக்கட்டும். வெறும் பணம் சம்பாதிப்பது அல்ல, டிஃபால்ட்டா அது வரும். அது வேற எங்க போகுது? உனக்கானது உனக்கு வந்து சேரும். ஆனால் நீ அவேர்னஸோட எந்த விஷயமான சோம்பல் இல்லாமல் அடுத்த காரியத்தை செய்து கொண்டே போகிறாயா? எந்த ஒரு இடத்துலயும் நிக்கலையா? அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறியா? உனக்கு எல்லாம் வந்து சேரும். காலம், களம், தியாகம், திறம், கொள்கை, இது 5 வச்சுக்கோங்க. இந்த 5 தான் வாழ்க்கையில் நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய 5 விஷயங்கள். இந்த காலம் நமக்கு உதவியா இருக்கணும், களம் அமையணும், திறன் இருக்கணும். ரொம்ப நுட்பமா சொல்ற ஆசிரியர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் மொத்தம் 3 விதம். ஒன்னு திறமசாலி, புத்திசாலி, 3வது கேட்டகரி ஒன்னு இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. நம்ம நிறைய பேருக்கு வந்து அவங்கள அடையாளம் தெரியாது. புத்திசாலி யாருன்னா அடியே வாங்காது, சூப்பரா படிச்சிடும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடும், பாஸ் பண்ணிடும், போயிடும். திறமசாலி என்ன மாதிரி நிறைய பிரைஸ் வாங்கும், அதுவும் அடி வாங்காது, திட்டு வாங்காது, எப்படி தப்பிச்சுட்டு போகணும்னு தெரிஞ்சிடும். இது ரெண்டுமே தெரியாத ஒரு குரூப் இருக்கும் கிளாஸ்ல. இது 5 30. அதான் இந்த 30 பேர் இருக்காங்களா, அவங்க தான் இந்த திறமசாலிகளையும் இந்த புத்திசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகள். அவங்கதான். அவங்கள சாதாரணமா இட போட்டுறாதீங்க. ஸ்கூலுக்கு பேர் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அந்த 10 தான். ஆனா பேர் வாங்கி கொடுக்கறவங்களை வாழ வைக்கிறது அந்த 30. நான் சொல்றேங்க, காசு சம்பாதிக்கிறது இல்ல. எங்க காலேஜ்க்கு வந்த பாலு மகேந்திரா சொன்னாருங்க, பெரிய படைப்பாளி. வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் அல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் அல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன். வாழ்க்கையில் இந்த +2 ஒன்னு இருக்குது, 10th ஒன்னு இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க 10th மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் +2ல அதே டைலாக் சொல்லுவாங்க. சரியா? நான் சொல்றேன், நான் காலேஜ் டீச்சர். +2க்கு அப்புறமா தான் இருக்குடி உனக்கு வெளியில, அதுக்கப்புறமா தான் வாழ்க்கையை நீ சமாளிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான். பெரிய சூறாவளி எல்லாம் நீ வெளியில் வந்து கடக்க வேண்டும். அதனால் இது பெரிய விஷயம் இல்லை. டீச்சர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் டாக்டர்ஸ். ஏன்னா ரெண்டுமே நோபல் ப்ரொஃபஷன் தான். என்னன்னா அவங்களுக்கு நோயாளி காசு, நமக்கு இந்த மாதிரியான நல்ல ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தைகள் காசு. ஆரோக்கியமான குழந்தைகளோட டீல் பண்றது இருக்குல்ல, இட்ஸ் a blessings. குழந்தைகளே, நீங்கள் தைரியமாக இருங்கள். விஷயங்களை, வாழ்க்கையை மிக நிதானமாக அவதானியுங்கள். சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க, சில விஷயங்களுக்கு சொல்லுங்க. நோ சொல்லணும் அப்படின்னா எஸ் சொல்லவே சொல்லாத. எஸ்ன்னு சொல்ல விருப்பமா, நோ சொல்லவே சொல்லாத. பரவாயில்லன்னு சொல்லவே சொல்லாத. தேவைன்னா எஸ், தேவையில்லைன்னா நோ. கிளியர் ஆயிரு. எதற்குமே அஞ்சாத. புத்தி வேறு, பயம் வேறு. எது புத்திசாலித்தனமோ அந்த புத்திசாலித்தனத்துக்கு அடங்கு, எது பயமோ அதை தூக்கி அடி. இரண்டிற்குமான வித்தியாசத்தை கண்டுபிடி. பல நேரங்களில் வாழ்க்கையில் எது உன்னுடைய இலக்கு என்பதனை கண்டுபிடி.